Hi friends, welcome to our channel. Previous videos பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட non-veg recipes கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக இன்னைக்கு நம்ம சேனல்ல சிக்கன் வச்சு யம்மியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியோட நேம் உங்களுக்கு தெரியணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இப்போ பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ப்ரெட்டை ரவுண்ட் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி கட் பண்ணேன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு சிக்கன் மிக்சியில் பல்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஆனியன்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கார்லிக்கையும் அதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். பெப்பர் பவுடர், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், சால்ட், எண்ணெய், டொமேட்டோ கெச்சப், சோயா சாஸ் அண்ட் லாஸ்ட்டாக சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெசிபிக்கு ஒரு சாஸ் செய்ய போகிறோம். அது செய்கிறதுக்கு நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அந்த பேன் ஹீட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பேன் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஆனியன் போட போகிறோம். இதில் நான் 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பாதியே இப்போ சேர்த்துக்குவோம். தட் மீன்ஸ் ஒரு ஆனியன். இதுக்கு ஆனியன்ஸ் ரொம்ப வதங்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. கொஞ்சம் ராவாக இருந்தால் நம்மளுக்கு அந்த கடிக்கும் போது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். நெக்ஸ்ட் நான் கார்லிக் ஆட் பண்ண போகிறேன். இதில் ஒரு 10 கார்லிக்கை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பாதி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது சாட்டே பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்மெல் வரும். நெக்ஸ்ட் நம்ம கொஞ்சம் சால்ட் அப்புறம் பெப்பர் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்க்குறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணுறேன் இதில். நாட்டு சக்கரை கொஞ்சம் கேரமலைஸ் ஆகணும். அந்த நாட்டு சக்கரை நல்லா கேரமலைஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்க்க போகிறோம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர். இதை ஆட் பண்ண உடனே ஒரு 150 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டர் நல்லா பாயில் ஆகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இது நல்லா பாயில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நான்
சோயா சாஸ் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சாஸ் ஆட் பண்ணும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டொமேட்டோ கெச்சப் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சாஸஸ்லாம் ஆட் பண்ணி ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, 1 மினிட் ஆயிடுச்சு. நம்மளோட சாஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு சிக்கன் பிரெஸ்ட் பீஸை நல்ல மஞ்சத்தூள் போட்டு அலசி வச்சுருக்கேன். இதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சைஸில் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். இந்த பேனில் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆன உடனே நான் சின்னதாக சிக்கன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இது நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க சிக்கன் வேகிற வரைக்கும். சிக்கன் வேகிறதுக்கு நம்ம எந்த தண்ணியும் சேர்க்க வேண்டியதில்லை, ஏன்னா சிக்கனே தண்ணி ரிலீஸ் பண்ணும் இல்லையா. சிக்கன் குக் பண்ணும்போது அடுப்பு சிம்மில் வச்சு குக் பண்ணுங்க, இல்லைன்னா மேலே இருக்க பீசஸ் வெந்துடும், உள்ளே வந்து சிக்கன் வேகாது. ஸோ சிம்லேயே வச்சு பண்ணுங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு சிக்கன் வந்து ஹாஃப் குக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நான் இந்த ரிமைனிங் இந்த ஆனியன்ஸையும் இதில் ஆட் பண்ணிடுறேன். இந்த டிஷ்க்கு வந்து முதல்ல சொன்ன மாதிரி ஆனியன்ஸ் வந்து ரொம்ப சாட்டே ஆகணும்னு அவசியம் கிடையாது. இப்போ சிக்கனுக்கும் இந்த ஆனியனுக்கும் தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் வந்து ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். இது பெரிய ஸ்பூன், அதனால பாதி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இது 2 மட்டும்தான் நம்ம இதுக்கு ஆட் பண்ணுற ஸ்பைசஸ். இப்போ அந்த சிக்கன் கூட இந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆன உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் நல்லாவே குக் ஆயிடுச்சு.
நெக்ஸ்ட்டு அகெயின் ஒரு பிரெஸ்ட் பீஸ் எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு பல்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த குக் பண்ண சிக்கனை இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த குக் ஆகாத சிக்கனுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். பெப்பர் பவுடர் போட்டுக்கிறேன். ரெண்டுமே ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அகெயின் ஒரு மிக்ஸ். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போது ஒரு பெரிய சைஸ் பால் அளவுக்கு இந்த மிக்சர் எடுத்துக்கோங்க. இப்படி உங்கள் கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கட்லெட் ஷேப்புக்கு இதை கொண்டு வர போகிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ அந்த மிக்சர் எல்லாத்தையும் கட்லெட் ஷேப்பில் பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த பீசஸ் எல்லாத்தையும் இதில் போட்டு ஃபிஷ் ஃப்ரை மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இன்றைக்கி நான் 2 பிரெஸ்ட் பீஸ் எடுத்திருக்கேன். நியர்பை அது வந்து ஒரு 500 கிராம்ஸ் இருக்கும். அதில் வந்து நமக்கு 6 பீசஸ் ஆஃப் சிக்கன் கிடச்சிருக்கு. நான் எதுக்காக வந்து பாதி சிக்கனை மிக்சியில் போட்டுட்டு பாதியை குக் பண்ணி போடுறேன்னா, நம்ம அந்த பீசஸ் இடையில கடிக்கும் போது அந்த சிக்கன் பீசஸ் கடிப்படும் போது நல்ல டேஸ்டியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நான் இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக மொசரெல்லா சீஸை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை கிரேட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. இப்போ நம்ம இதை எடுத்து வேற ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது ப்ரெட்டை வந்து நான் ரவுண்ட் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம்.
இப்போ எல்லா பிரெட் பீசஸும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஃபைனலாக நம்ம எல்லாத்தையும் அசெம்பிள் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பிரெட் ஸ்லைஸ் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாஸை இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு டொமேட்டோ வைக்கிறேன். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் பேட்டிஸ் வச்சாச்சு. அடுத்து ஆனியன் ஸ்லைஸ், இதுக்கு மேலே அகெயின் சாஸ். இங்கே நீங்கள் நிறையவே போட்டுக்கலாம். இந்த சாஸ் தான் இந்த டிஷ்ஷோட மெயின் டேஸ்ட்டே. இதுக்கு மேலே கொஞ்சம் கொரியாண்டர், ஒரு பிரெட் ஸ்லைஸ் வச்சு இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு டூத் பிக் எடுத்து சென்டரில் குத்திக்கிறேன். இதே மாதிரி ரிமைனிங் பீசஸே நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம டிஷ் ரெடி ஆயிடுச்சு. நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன். இந்த டிஷ்க்கு வந்து நம்ம இன்னும் பேர் வைக்கல. ஆக்சுவலி இது சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் இது அந்த மிடில் இருக்க சிக்கன் வந்து நம்ம தோசை தவாவில் போட்டிருக்கனால ரொம்ப ஸ்மோக்கியாக இருக்குது அண்ட் ஸ்பைசியாகவும் இருக்குது. அதனால இதுக்கு நான் வந்து ஸ்மோக்கி சிக்கன் சாண்ட்விச் பேர் வைக்கிறேன். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் பஸ்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் மறந்துடாதீங்க. பாய்.